நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏலகிரி மலையிலும் கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட வெயில் அதிகமாக உள்ளதால் கோடை வாசஸ்தலம் என்ற அடையாளத்தை இழக்கிறதா? இத்தகைய சூழல் உருவாக என்ன காரணம் என்பது பற்றி நமது செய்தியாளர் குமரவேலிடம் கேட்கலாம். குமரவேல், ஏலகிரியை பொறுத்த வரைக்கும் என்ன நிலை காணப்படுகிறது? அங்க வரக்கூடிய மக்களின் வருகை எப்படி இருக்கிறது? விவரங்களை வழங்கலாம். திலகவதி, ஏலகிரியை பொறுத்த வரைக்கும் ஏழைகளின் ஊட்டி என்றழைக்கப்படும். ஏனென்றால் வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய சுற்றுலா தலங்களில் ஏலகிரியும் ஒன்றாக இருக்கக்கூடியது. அதாவது கடல் மட்டத்தில் இருந்து 1200 மீட்டர் உயரத்திலும், அதாவது பெங்களூர் சென்னை நெடுஞ்சாலைக்கு அருகில் இருக்கக்கூடிய போக்குவரத்திற்கு எளிதாக இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலா தலம் என்பதால் அதிகப்படியான பொதுமக்கள் இங்கே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல இங்கு வருவதற்கான செலவுகளும் மிக குறைவு என்பதன் காரணமாகத்தான் ஏலகிரியின் ஊட்டி என்று அழைக்கப்படும். ஆனால் தற்போதைய சூழலில் தமிழகம் முழுவதுமே வரலாறு காணாத அளவுக்கு வெயில் கொளுத்தி வரக்கூடிய சூழலில் நேற்றைக்கு திருப்பத்தூர் மாவட்டத்தில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயில் கொளுத்தியது. அதே அளவுக்கான வெயில் தான் ஏலகிரி மலையிலும் கொளுத்தி வருகிறது. குறிப்பாக இதற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்படுகிறது. ஒருபுறம் மரங்கள் பல்வேறு காரணங்களுக்காக அளிக்கப்படுகிறது. தனியார் ரெசார்ட்டுகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு, அரசாங்கம் ஏலகிரியை மேம்படுத்துவதற்கான எந்த நடவடிக்கை எடுக்காதது போன்ற காரணங்கள் கூறப்படுகிறது. இது தொடர்பாக நம்மோடு பேசுவதற்காக சுற்றுலா பயணி இருக்கிறார். சார் வணக்கம், நீங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்க? எத்தனை காலமா இந்த ஏலகிரிக்கு வரங்க? இந்த ஆண்டு ஏலகிரி எப்படி இருக்குது? சுற்றுலா பயணிகளுக்கு எந்த மாதிரி வசதி எதிர்பார்க்கறீங்க சார்? நான் சுதாகர், ஷோலிங்கர், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வருகின்றேன். கடந்த 13-15 ஆண்டுகளாக ஏலகிரி மலைக்கு வருகின்றேன். தமிழகத்தில் ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஏலகிரி மலையின் மீது 14 கிராமங்கள் உள்ளது. ஆனால் தற்போது ஏலகிரி மலையானது ஏழைகளின் ஊட்டி என்பது மாறி வெளியில் கீழ்மட்டத்தில், அதாவது அடிவாரத்தில் வசிக்கின்ற வெப்பநிலையே தான் அதைவிட அதிகமாக மலை மீது வெப்பமானது காணப்படுகிறது. காரணம், மலை மீது உள்ள இயற்கை வளங்கள் அழிக்கப்பட்டு தனியார் விடுதிகளும் தனியார் பொழுதுபோக்கு இல்லங்களும் அமைவதன் காரணமாக இதனுடைய காலநிலை பருவநிலையானது மாற்றப்பட்டுள்ளது. அரசாங்கம் இங்கு ஏலகிரி மலையின் மீது பொதுமக்கள் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அடிப்படை சுகாதார வசதியோ பொது கழிப்பிட வசதியோ மேன்மேலும் இங்கு இயற்கை வளங்களையும் தனியார் விடுதிகளையும் கட்டுமானங்களை அரசாங்கமானது விதிக்க வேண்டும். இங்கு ஏழைகளின் ஊட்டி என்கிற நிலை மாறி செல்வந்தர்களும் பெரும் செல்வந்தர்களும் மட்டுமே ஏழைகள் ஊட்டியான ஏலகிரியில் வசிக்க தற்போது வழிவகுத்துள்ளது. இந்த ஏலகிரி மலையை ஊக்குவிக்க தமிழ்நாடு அரசு இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கோவிட் காலகட்டத்துக்கு பிறகு வழக்கமாக ஏலகிரி மலை மீது நடைபெறும் கோடை விழா இதுவரை நடைபெறவில்லை. சுற்றுலா பணிகள் அது நடைபெறும் என்பதை எதிர்பார்க்கின்றனர். ஆகவே தமிழ்நாடு அரசானது ஏழைகளின் ஊட்டியை மேம்படுத்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியும் தமிழக அரசும் அதற்கான முன்னெடுப்பை நடத்தவில்லை என்றால் இந்த ஏழைகளின் ஊட்டியானது நிலை முற்றிலும் முதலமாக அழிக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். திலகவதி, ஒரு சுற்றுலா பயணத்து கூறியது போல ஏலகிரி மெல்ல மெல்ல தன்னுடைய அடையாளத்தை இறங்கி வருகிறது. அதை மீட்டெடுக்கும் பட்சத்தில் அரசு முழுமையான கவனத்தை இதன் மீது செலுத்த வேண்டும். உதாரணத்துக்கு ஆரம்பம் முதல் தற்போது வரைக்கும் ஒரே ஒரு நீர்த்தேக்க ஏரிதான் இருக்குது. இது போன்ற நீர்த்தேக்கங்களை அதிகரிக்க வேண்டும். ஏனென்றால் தற்போதைய சூழலில் ஏலகிரி மலையில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. தனியார் ரெசார்ட்டுகள் கூட வெளியில் இருந்து டிராக்டர்கள் மூலமாக தான் தண்ணியை கொண்டு வரக்கூடிய சூழலும் நிறுவி வருகிறது. ஆகவே இது போன்ற விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக வைத்த தாவரவியல் பூங்கா அப்படியே கிடப்பிலே போடப்பட்டுள்ளது. அதனை செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். அதே போல சுற்றுலாவை மேம்படுத்த, சுகாதாரத்தை மேம்படுத்த அரசு தனி கவனம் செலுத்தி இந்த ஏலகிரி மலையை ஏழைகளின் ஊட்டி என்ற ஒரு பெயரை காப்பாற்ற வேண்டும் என்பது இங்கு இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. திலகவதி, பல விவரங்களுக்கும் கலந்துரையாடலுக்கும் நன்றி குமரவே. நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி.